ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து சென்ற பிறகு லோத்து யோர்தான் சமவெளியை தேர்ந்தெடுத்தான். அந்த நிலம் பசுமை நிறைந்தது, நீர்வளம் அதிகமாக இருந்தது. அந்த நிலத்திற்கு அருகில் சோதோம் என்ற நகரம் இருந்தது. முதலில் லோத்து நகரத்திற்கு வெளியே கூடாரங்களில் வாழ்ந்தான். காலம் செல்ல செல்ல அவன் சோதோம் நகரத்துக்குள் வாழ ஆரம்பித்தான். லோத்துடன் அவன் மனைவியும் அவன் 2 இளம் மகள்களும் இருந்தார்கள். சோதோம் வளம்மிக்க நகரம். ஆனால் அந்த நகரத்தின் மக்கள் தீய வழிகளில் நடந்தார்கள். ஒரு காலத்தில் பல ராஜாக்கள் ஒருவருக்கொருவர் போரிட்டார்கள். அந்த போரில் சோதோம் தோற்கடிக்கப்பட்டது. லோத்தும் அவன் உடைமைகளும் பிடிக்கப்பட்டார்கள். இந்த செய்தி ஆபிரகாமிடம் சென்றது. அதை கேட்டதும் ஆபிரகாம் தாமதிக்கவில்லை. தன் வீட்டில் பயிற்சி பெற்ற மனிதர்களை சேர்த்துக்கொண்டு போருக்கு புறப்பட்டான். இரவு நேரத்தில் ஆபிரகாம் தாக்கினான். பகைவர்கள் சிதறினார்கள். லோத்தும் அவன் உடைமைகளும் முழுவதுமாக மீட்கப்பட்டார்கள். சோதோமின் ராஜா ஆபிரகாமிடம், உனக்கு வேண்டிய யாவற்றையும் எடுத்துக்கொள்ளுமாறு கூறினார். ஆபிரகாம் எதையும் தனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை. காலம் கடந்தது. ஒருநாள் மதிய வெயிலில் ஆபிரகாம் தன் கூடாரத்தின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அந்த நேரத்தில் 3 அந்நியர்கள் அவனிடம் வந்தார்கள். ஆபிரகாம் அவர்களை பார்த்ததும் எழுந்து வணங்கினான். அவர்களை தன் கூடாரத்திற்கு அழைத்தான். தண்ணீர், ஓய்வு, உணவு அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்தான். அவர்கள் தேவதூதர்கள். அந்த இடத்தில் தேவன் ஆபிரகாமிடம் பேசினார். சோதோம் மற்றும் கொமோரா நகரங்களின் பாவம் அதிகரித்துவிட்டதாக சொன்னார். அந்த நகரங்களை அழிக்கப் போவதாக கூறினார். அதை கேட்டதும் ஆபிரகாம் தேவனை மன்றாடினான். அங்கே நீதிமான்கள் இருந்தால் என்று கேட்டான். தேவன் ஆபிரகாமின் வார்த்தைகளை கவனித்தார். ஆபிரகாம் மீண்டும் மீண்டும் மன்றாடினான். அவன் லோத்தை நினைத்தான். தேவன் அவன் மன்றாடலை கேட்டார். அதே காலத்தில் தொலைவில் சோதோம் நகரத்தில் லோத்து நகரவாசலில் உட்கார்ந்திருந்தான். மாலை நேரம் 2 அந்நியர்கள் நகரத்துக்குள் நுழைந்தார்கள். லோத்து அவர்களை பார்த்ததும் எழுந்து வணங்கினான். அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்தான். அந்த இரவு நகரத்தின் மக்கள் லோத்தின் வீட்டை சுற்றினார்கள். லோத்து வெளியே வந்து அவர்களை விட்டுவிடுமாறு கேட்டுக்கொண்டான். அவர்கள் கேட்கவில்லை. அந்த நேரத்தில் தேவதூதர்கள் லோத்தை உள்ளே இழுத்தார்கள். வீட்டின் கதவை மூடினார்கள். வெளியிலிருந்த மக்களை கண்ணிழப்பாக ஆக்கினார்கள். அதிகாலை தேவதூதர்கள் லோத்திடம் பேசினார்கள். இந்த நகரத்தை தேவன் அழிக்கப் போகிறார். உன் மனைவியையும் உன் 2 இளம் மகள்களையும் கூட்டிக் கொண்டு வெளியே போ. லோத்து தாமதித்தான். அப்போது தேவதூதர்கள் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் மகள்களின் கையையும் பிடித்து நகரத்திற்கு வெளியே அழைத்துச் சென்றார்கள். பின்னால் திரும்பிப் பார்க்காதே என்று எச்சரித்தார்கள். லோத்தும் அவன் மனைவியும் அவன் 2 இளம் மகள்களும் ஓடினார்கள். அந்த நேரத்தில் வானத்திலிருந்து தீயும் கந்தகமும் விழுந்தது. சோதோம் மற்றும் கொமோரா அழிந்தன. அந்த ஓட்டத்தில் லோத்தின் மனைவி பின்னால் திரும்பி பார்த்தாள். அந்த கணமே அவள் உப்பு சிலையாக மாறினாள். லோத்து நிற்கவில்லை. அவன் தன் 2 இளம் மகள்களுடன் மலைப்பகுதிக்குச் சென்றான். அங்கு ஒரு குகையில் வாழ ஆரம்பித்தான். அவ்வாறு லோத்தின் குடும்பத்தின் பயணம் மாற்றமடைந்தது. மேலும் இப்படியான வேதாகம கதைகளுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்.